குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நாளில் நம்ம யூனிட் 2 அலகு 2ல் தொழில் அமைப்புகளுடைய பல்வேறு வடிவங்கள், எந்த வகையிலெல்லாம் தொழில் அமைப்புகள் இருக்கிறது, what are the various forms of organization, forms of business organization அப்படிங்கிறதுல சாப்டர் 4 தனியாள் வணிகம் என்றால் என்ன, what do you mean by sole trade proprietorship, தனியாள் வணிகம், சோல் ட்ரேடர் அல்லது சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா என்ன, ஒரு தனி மனிதன் நடத்தக்கூடிய ஒரு தொழிலை தனியாள் வணிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது குறித்து இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப். முதலாவது தொழில் அமைப்புகளுடைய வடிவங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். எத்தனை ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செகண்ட்லி we can understand the sole trader business, sole trading business அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட போகிறோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய பண்புகள் என்னன்னு தெரிஞ்சிட போகிறோம். then the advantages and disadvantages of the sole proprietorship, தனியார் வணிகத்தினுடைய நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஸோ இந்த பாடத்தை படிக்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். முதலாவது தொழில் அமைப்புனா என்ன, what do you mean by form of business, ஒரு தொழில் அப்படின்னா என்ன, தொழில் எவ்வாறு அமைஞ்சிருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொழில் அமைப்பு என்பது உற்பத்தி தொழில் அல்லது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது எய்தர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஆர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்கேஜ் வித் எய்தர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஆர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. எந்த ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனமும் ஒரு உற்பத்தி தொழிலை சார்ந்ததோ அல்லது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவோ இருந்தால் தான், உற்பத்தி சார்ந்ததாகவோ அல்லது வணிக நடவடிக்கைகளை சார்ந்ததாகவோ இருந்தால் அதை நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது ஒரு தனி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லது ஒரு குழு அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கலாம். அதாவது ஒரு பதிவு செய்யப்படாத உடன்படிக்கை, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆனால் அதை பதிவு பண்ணியிருக்கிற வேண்டிய தேவையில்லை. அதை தனியாகவோ அல்லது அனைவருமாகவோ அத்தொழிலை நடத்துவதை ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போது இந்த அமைப்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் தனியாள் வணிகம் அப்படிங்கிறத குறித்து நம்ம அதிகமாக இந்த பாடத்தை படிக்க போகிறோம். தனியாள் வணிகம் அப்படின்னா என்ன, சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் கன்சர்ன். ஒருவர் தனது சொந்த மூலதனத்தை கொண்டு தனது சொந்த திறனை உபயோகித்து தனது சொந்த பொறுப்பில் மேலாண்மை செய்து ஒரு தொழிலை செய்தால் அவராகவோ அல்லது சில பணியாளர்களை கையில் வைத்து கொண்டோ அந்த தொழிலை செய்வதை தனியாள் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவல் introduce his own capital, uses his own skill and intelligence in the management. ஒரு மனிதன், ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய சொந்த பணத்தை மூலதனமாக எடுக்கிறார், used his own money as capital, then used his own skill and intelligence, அவருடைய தனி திறமைகளையும் அனுபவங்களையும் வைத்து ஒரு தொழிலை செய்கிறத தனியாள் வணிகம், சோல் ட்ரேட் கன்சர்ன் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். தானா இந்த தனியாள் வணிகம் அப்படிங்கிறதுனுடைய இந்த ஒரு டெஃபனிஷன், அதாவது தனியாள் வணிகத்திற்கு பல்வேறு நிலையில் அதற்கு இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது ஹேன்சன் அப்படிங்கிற ஒரு வணிகவியல் அறிஞர் அவர் கொடுத்த இந்த டெஃபனிஷன், தனியாள் வணிகம் என்பது
வியாபார அலகின் ஒரு வகையாகும். வியாபாரத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தனியாள். அதில் ஒரு நபர் தனது சொந்த பொறுப்பில் மூலதனத்தை ஏற்படுத்தி நிறுவனத்தினுடைய அனைத்து இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை மேலாண்மை செய்வது தனியாள் வணிகம். ஒரு தனி மனிதன், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க, சோல் ட்ரேடர் இஸ் a type of business unit where a person is solely responsible. அவர் மட்டும் பொறுப்பு for providing the capital, for bearing the risk of enterprise. அங்கே முதல் போடுவதற்கும் அவர் தான் பொறுப்பு, அங்கே வருகின்ற இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தனியாள் வணிகம், சோல் ட்ரேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹேன்சன் அப்படிங்கிறவர் இங்கே ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அடுத்தது வீலர் அப்படிங்கிற ஒரு அறிவியலார். இவர் என்ன சொல்கிறாரு, தனியாள் வணிகம் என்பது வியாபார அமைப்பின் ஒரு அங்கம், ஒரு வடிவம். இது ஒரு தனி மனிதனுடைய சொந்தமானதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதுமான ஒரு விஷயம். The Wheeler defines that sole proprietorship is that form of a business organization which is owned and controlled by a single individual. ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது and controlled, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது. He receives all the profits and risks all of his property in the success or failure of the enterprise. அந்த நிறுவனத்தை அவர் செயல்படுத்தி அதில் வெற்றி அல்லது தோல்வி ஏற்படலாம். வெற்றி கண்டு அவருடைய இடர்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமாக லாபத்தை பெறுகிறார். இது வீலர் அப்படிங்கிறவர் கொடுக்கக்கூடிய இந்த டெஃபனிஷன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டெஃபனிஷனை நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஸோ டெஃபனிஷன் ரொம்ப முக்கியம். வீலர் அப்படிங்கிறவர் கொடுத்த டெஃபனிஷன் படிச்சுக்கிட்டீங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் which is owned and controlled by a single individual. He receives all the profits and risks all of his property in the success or failure of the enterprise. ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றி அல்லது தோல்வி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த துணிகர செயலில் ஈடுபடுத்தி அதில் தனக்கென்று லாபத்தை சம்பாதிக்கும் ஒரு எண்ணத்தோடு இறங்குகிறவரை தான் தனி மனித வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தனி மனிதனுடைய வணிகத்தினுடைய என்னென்ன பண்புகள் அல்லது சிறப்புகள், what are the characteristics of sole proprietorship or sole trading concern? இந்த தனி மனித வணிகத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தனியாள் வணிகத்தில் அதனுடைய பண்புகள் அல்லது அதனுடைய சிறப்புகள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இதில் நிறையா பண்புகள் சிறப்புகள் இருக்குது. நம்பர் 1, ஒன் மேன் ஓனர்ஷிப் ஆர் ஓனர்ஷிப் பை ஒன் மேன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் ஓன்டு பை எ சிங்கிள் பர்சன். The individual contributes the required capital. He is not only the owner of the business but also the manager, or he has to manage all the entire effort or entire affairs. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆக்டிவிட்டீஸையும் அவரே என்ன செய்கிறாரு, நிர்வகிக்கிறாரு. முழு மூலதனத்தையும் அவரே எடுக்கிறார். அதான் தனிநபர் உரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஓனர்ஷிப் என்பது தனி மனித உரிமை, தனி மனிதரால் நடத்தப்படுகிறது. இந்த தனி மனிதன் தான் மட்டும் முதல்ல போடுகிறாரு. தான் ஒருவரே அங்கே ஈடுபடும் வணிக செயல்பாடுகள் அனைத்தையும் பொறுப்பேற்று அனைத்து இடர்பாடுகளையும் சந்தித்து அதை மேலாண்மை செய்து நிர்வகித்து லாபம் சம்பாதிக்கிற விளைகிறார். இது அதனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட்லி, the quick decision
the freedom of taking quick decision is given to the sole trader. அந்த இண்டிவிஜுவல், அந்த ஓனருக்கு முழு உரிமை இருக்குது. அவரே வியாபாரத்தில் மூலதனத்தை செலுத்துகிறாரு, அவர் ஒருவரே உரிமையாளராக இருக்கார், அவரே எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாரு, கட்டுப்படுத்துகிறாரு. எனவே அவரே எல்லாத்தையும் முடிவெடுக்கிறார். ஸோ ஹீ கேன் டேக் குயிக் டிசிஷன். அவர் ரொம்ப சீக்கிரமாக எந்த விஷயம், இதை வாங்கணுமா வாங்க வேண்டாமா, இதை சேல்ஸ் பண்ணுவோமா, இந்த விற்பனை விலையை இன்னும் ஒரு 5% குறைச்சி வைப்போமா, அல்ல ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல்ஸ் பண்ணிடுவோமா, ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும், வருகின்ற தீபாவளி சீசன் இருக்குது, எந்தெந்த பொருளை ஸ்டாக் அதிகமாக வைக்கலாம், எந்த பொருளுக்கு ஸ்டாக்கை குறைச்சிக்கணும், எந்த பொருளில் விலை கொஞ்சம் ஏற்றி வைக்கலாம், எனி டிசிஷன். கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, எவ்வளவு கூட கடன் கொடுக்கலாம், எத்தனை நாளுக்கு கடன் கொடுக்கலாம், இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில் அவர் தன்னுடைய முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் குயிக் டிசிஷன். வேறு யாருடைய தலையீடும் கிடையாதாங்க. வேறு யாருடைய தலையீடும் இல்லாமல் வெரி குயிக் டிசிஷன் கேன் பி டேக்கன் பை த இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரைட்டர். அவர் ஒரு ஆள் தான் உரிமையாளர். அவருடைய மூலதனம், அவருடைய செயல்பாடு, அவருடைய ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அவருடைய தனித்திறமையினால் தொழில் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இது ஒரு சிறப்பான ஒரு பண்பு. அவர் எந்த முடிவுகளையும் வேகமாக எடுத்து வேறு யாருடைய குறுக்கீடும் இன்றி செயல்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இந்த தனியார் வணிகத்தில் பெற்றிருக்காருன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தா அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. What do you mean by unlimited liability? If the business assets are not sufficient to pay or to settle the business debts, the individual or the owner has to pay from his personal property. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தனியார் வணிகர் ஒருத்தர் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு. தொழில்களில் பல்வேறு கடன் நடவடிக்கைகள் இருக்கும். மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கியிருப்போம். இந்த கடன் வாங்கினது அல்லது அதனுடைய ஒட்டு மொத்தத்தில் அதை பொறுப்புகள்னு சொல்கிறோம். இந்த பொறுப்புகளை திரும்ப செலுத்தக்கூடிய திறன் அல்லது திரும்ப செலுத்தக்கூடிய அளவுக்கு சொத்து மதிப்பு நமது வியாபாரத்துக்கு இல்லை, நமது பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா, அந்த தனி மனிதனுடைய சொந்த சொத்துக்கள், அவருடைய வீடாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், அல்லது தோட்டமாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாக இருக்கலாம், அவருக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான ஒரு சொந்த சொத்துக்களையும் விற்று அவர் இந்த கடன்களை கொடுத்து தீர்க்கணும். ஏன்னா முழுவதுமே வியாபாரம் அவருக்குரியது. முழு லாபம் கிடைச்சாலும் அவர் தான் எடுக்க போகிறாரு. அப்போது ஒருவேளை இந்த பொறுப்புகள் அல்லது இந்த கடன்கள் தீர்க்க முடியாத சூழ்நிலை இந்த வியாபார நிறுவனத்தில் இருக்குமானா, இந்த உரிமையாளர் என்பவர், the sole proprietor, has to pay or has to settle the business debts. வியாபார கடன்களை செட்டில் பண்ணணும். எப்படி? from his personal property, அவருடைய சொந்த சொத்திலிருந்து, அவருக்கு ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்களிலிருந்து இந்த பணத்தை எடுத்து என்ன செய்யணும்? இந்த கடன்களை அடைக்கணும். இது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, என்ஜாயிங் த என்டையர் ப்ராஃபிட். அந்த நிறுவனத்தில் உள்ள முழு சொத்தையுமே அவர் தான் என்ன செய்கிறாரு? அவர் தான் லாபத்தை முழுசும் எடுத்துக்கொள்கிறார். அதுதான் என்ஜாயிங். முழு லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. ஏன்? அவர் ஒருத்தர் மாத்திரமே மூலதனம் இட்டு, அவர் ஒருவர் மாத்திரமே முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணம். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களும், த என்டையர் ப்ராஃபிட் இஸ் ஃபார் ஹிம் ஒன்லி, அவருக்காக மட்டும்தான். அவர் அதுக்கு உரிமை பெற்றவர். முழு கடின உழைப்பில் அவர் கிடைத்த லாபம் அனைத்தையும் அவரே முழுவதும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு உரிமை பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய அரசு விதிமுறைகள்லாம் இந்த தனியார் வணிகத்திற்கு ஒன்றும் இல்லை. ஒரு உள்ளூரில் ஒரு சிறிய கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளூரில் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் அல்லது இருக்கிற மாநகராட்சி என்றால் அந்த மாநகராட்சி எல்கைக்குள்ளே ஒரு சிறிய லைசன்ஸ் வாங்கினா போதும்.
வேறு எந்த விதமான ஒரு பெரிய அரசு குறுக்கீடுகள்லாம் அங்கே வந்து இல்லை. அது நோ செப்பரேட் என்டைட்டி. அங்கே வந்து ஒரு பெரிய கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லை. அது ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். he is free from government regulation. No legal formalities are to be observed. அங்கே வந்து நிறைய ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது. சாதாரணமாக சிம்பிளாக ஒரு மளிகை கடையோ ஒரு சின்ன ஹோட்டலோ ஏதோ ஒரு சின்ன சிமெண்ட் கடையோ எது வேணாலும் சிம்பிளாக என்ன செய்யலாம், அவர் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அது ஒரு மிக முக்கியமான தன்மை. அடுத்தது வந்து குறைந்த மூலதனம் போதும். அங்கே வந்து அவருடைய மேலாண்மை திறமைக்கு தேவையான அளவுக்கு, அந்த அளவுக்கு உள்ள கட்டுப்படுகின்ற அளவுக்கு ஒரு குறைந்த மூலதனம், அது ஒரு நல்ல பண்பு. ஒரு இண்டிவிஜுவல் அவர்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு ஈஸியாக உடனே என்னடியாக என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி, ரகசியங்களை பாதுகாத்துக்கலாம். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வேறு யாருக்கும் அவர் வந்து சொல்ல தேவையில்லை. அவர் மாத்திரமே இந்த ரகசியங்களை அவர் கையில் வைத்து அந்த வியாபாரத்தை நிறுவனத்தை நடத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவைகள் தான் இந்த தொழில் நிறுவனத்தினுடைய பண்புகள், தனியார் வணிகத்தினுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கணும். இதில் ஏதேனும் ஒரு 5 பாயிண்ட், இங்கே வந்து 7-8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் வந்து மிக முக்கியமாக இந்த 3 மார்க் கொஸ்டின் அல்லது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கும் பொழுது நீங்கள் வந்து எழுதணும். அடுத்ததாக இந்த தனியார் வணிகம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த தனியார் வணிகத்தில் அப்படி எத்தனை பேர் தான் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம புத்தகத்திலேயே ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து முருகப்பா குழுமம். அவங்க வந்து இந்தியாவில் மிக சாதாரணமாக ஆரம்பித்து சின்ன சின்ன நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவில் அவங்க வந்து 13 மாநிலங்களில், இன் 13 states they are having their own business farms. அவங்களுடைய 13 மாநிலங்களில் அவங்களுடைய வியாபார நிறுவனங்கள், அமைப்புகளை வைத்திருக்கிறாங்க. they have 32,000 employees. 32,000 பேர் அந்த முருகப்பா குழுமம், the group of companies of முருகப்பா, அதுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. 32,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க நிறைய ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பைசைக்கிள், சுகர் ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ஃபேக்ட்ரி, தென் பிளான்டேஷன்ஸ், பயோ ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியா அதில் பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபாரினுக்கு இப்போ நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து 13 மாநிலங்களில் இவங்க வந்து பரவி இருக்கிறாங்க. இவங்களுடைய நிறுவனங்களுடைய அந்த கம்பெனியுடைய அமைப்புகள் உலக அளவில் பல இடங்களில் இன்றைக்கு வந்து பரவி இருக்குது. இதற்கு இந்த முருகப்பா குழுமம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது ஒன்று. அவங்க அது மட்டுமல்ல, மும்பை பங்குச்சந்தையில், பாம்பே பங்குச்சந்தையில், மும்பை பங்குச்சந்தை ஆசியாவிலேயே மிக பழமையான ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் பாம்பே எக்ஸ்சேஞ்ச். அதுலேயும் இப்பொழுது நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அது வந்து டெல்லியில் இருக்குது. இந்த 2லையும் அதிகமான அளவுக்கு அவங்க வந்து பங்கு மார்க்கெட்லேயும் என்ன செய்யிருக்காங்க, தங்களுடைய கம்பெனியினுடைய ஈடுபாடுகளை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா இந்த டிவிஎஸ், அதாவது டிவி சுந்தரம் ஐயங்கார் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு. அதாவது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய 2 வீலர் கம்பெனியில் அது ஒன்று. மிகப்பெரிய 2 வீலர் கம்பெனி டிவிஎஸ். இந்தியா வந்து ஜப்பான் கம்பெனி கொலாபரேஷனில் இருக்கும்போது டிவிஎஸ் சுசுகி அப்படிங்கிற கொலாபரேஷன் இருந்தாங்க.
அதிலிருந்து தற்போது வெளியே வந்து தனியாக இயங்கி இப்போது டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரே நேமில் வந்து இயங்குகிறாங்க. இந்தியாவில் முன்னணி இருசக்கர மற்றும் 3 சக்கர ஆட்டோவும் தயாரிக்கிறாங்க. அப்போ பைக் மற்றும் ஆட்டோ, ஸ்கூட்டி போன்ற இருசக்கர 3 சக்கர வாகனங்கள் தயாரிப்பதில் இந்தியாவில் 3வது நிலையில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. கடந்த 2016-17 அவங்களுடைய லாபம் பார்த்தா 13,000 கோடி, 13,000 crores. பாருங்கள், இத்தனை கோடி வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதில் மிக பெருமைமிக்க விஷயம் என்னென்னா, அவங்க வந்து 1911 தான் முதலாக இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இந்த டிவி சுந்தரம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஓனர். முதலாவது அவர் வந்து டெல்லி, சென்னை போன்ற பெருநகரங்களில் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்தார் டூரிங் த இங்கிலீஷ் பீரியட். அப்போயே வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் டூரிங் த இங்கிலீஷ் பீரியட் இட் செல்ஃப். ஆமாம், ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், திருக்குறங்குடி. அவர் வந்து திருநெல்வேலிக்காரர் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடிக்கு பக்கத்தில் மலையடிவாரத்தில் இந்த களக்காட்டுக்கு போகிற அந்த பகுதியில் திருக்குறங்குடின்னு ஒரு ஊர், அதுதான் அவருடைய சொந்த ஊர். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு தனியாள் வணிகத்தில் இருந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் ஆல் இண்டியா லெவலில் மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக 2 வீலர் 3 வீலர் ஹொசூரில் பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா சதர்ன் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறாங்க, டிவிஎஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ்னு வச்சுருக்கிறாங்க, டயர் ரீட்ரேடிங் பண்ணுறாங்க, டயர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு தொழில்களில் அவங்களுடைய அமைப்புகள் இன்றைக்கு வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆண்டில் அவனுடைய ப்ராஃபிட் மட்டும் தே கேம் அக்ராஸ் 13,000 crores இன் அ பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர். ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் 13,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. The group has managed now 97 companies. 97 நிறுவனங்கள் இருக்குது, அவங்களுக்கு கம்பெனிகள் இருக்குது. நிறைய ஆன்சிலரி யூனிட் அல்லது சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவோம், துணை நிறுவனங்கள். இந்த டிவிஎஸோட துணை நிறுவனங்கள் என்று அவங்க மேலாண்மையில் அவங்களுடைய நிர்வாகத்து கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகள் 97 கம்பெனிகள் இன்றைக்கி இருக்குது. அவங்க வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பல கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த தனி மனித வியாபாரத்தை குறித்து இவ்வளவு டீப்பாக படிக்கிறோம்? ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ், நம்ம மாணவர்கள் வந்து வருங்காலத்தில் எப்போதுமே மற்றவங்ககிட்ட போய் நம்ம வேலை வாங்கியே நிற்கணும், யார் நமக்கு வேலை தருவா அப்படின்னே நினைக்கக்கூடாது. we have to start our own industry, our own business farm. நம்முடைய காலில் நம்ம நிற்கணும், நாமெல்லாம் சுய தொழில் செய்யணும், சுயமாக வர்த்தகம் பண்ண பழகணும், சுயமாக பிஸ்னஸ் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக தான் இந்த 2 கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரிஸை நம்ம பாடத்தில் சைடில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அதில் ஒன்று திருநெல்வேலிக்காரர் தான், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திருக்கரங்குடியை சார்ந்த டிவிஎஸ் ஐயங்கார், சுந்தரம் ஐயங்கார் அப்படிங்கிற அந்த கம்பெனி 13,000 கோடி ஒரு வருஷத்தில் அவங்க வந்து லாபம் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இந்த தனியாள் வணிகம் அப்படின்னு சொன்னோமே, இதில் நிறையா நன்மைகளும் இருக்குது, குறைபாடுகளும் இருக்குது. வாட் ஆர் த வேரியஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்? தனியாள் வணிகத்தினுடைய ஒரு நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன? The first advantages is easy formation. There is no legal formalities. ரொம்ப அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. லோக்கலில் அந்த பஞ்சாயத்தில் அல்லது அந்த கார்பரேஷனில் முனிசிபாலிட்டியில் we can get a license to start the business. ஒரு சின்ன கடை, எளிமையான கடை, எளிமையான தொழில் எதுவாக இருந்தாலும், ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜெராக்ஸ் வைக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு இப்போலாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஆன்லைனில் அங்கங்கே சில சர்வீசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கடைகளாக இருக்கலாம், அல்லது மளிகை கடையாக இருக்கலாம். எதுவானாலும் சரி தான், அந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக த இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட்.
டைரக்ட் இன்சென்டிவ். நாம் எவ்வளோ வேலை செய்கிறோமோ அந்த வேலை செய்வதற்கான கடின உழைப்பிற்கான நேரடி ஊக்குவிப்பு கிடைக்குது. எப்படி? லாபம் நமக்கே நேரடியாக தெரியும். இன்றைக்கி எவ்வளோ ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு, நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு அதில் லாபம் கிடைச்சிருக்கோம். இந்த லாபம் யாருக்கு? நமக்கு தான். பிகாஸ் இண்டிவிஜுவல் he himself involved in all the activities so that the incentive for his own work, அவருடைய வேலைக்கு கிடைக்கிற இன்சென்டிவ் என்னது? the reward என்னது? profit. profit is a reward for risk bearing அப்படின்னு சொல்லுவோம். profit is the reward for risk taking. இடர்பாடுகளை எதிர்த்து செயல்படுகின்ற அந்த ஒரு நிலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் தான் லாபம். எனவே அது முழுசும் அவருக்கே கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்டட் கேபிட்டல். குறைவான மூலதனம் இருந்தால் போதும். ஏன்னா சின்ன ஒரு தொழில் தான். ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு தெருவில் ஒரு சின்ன மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு வல்கனைசிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் யூ ஹேவ் 2 lakhs rupees we can start and வெல்டிங் ஒர்க் ஷாப், இந்த ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வெல்ட் பண்ணி கிரில், ஜன்னல், டோரு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறு ஒர்க் ஷாப்பை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். அப்போ குறைந்த அளவு முதலீடு, லிமிட்டட் கேபிட்டல். ஒரு மனிதனுக்கு சிறப்பான ஒரு நன்மையே அதான். குறைவான முதலை வச்சு அவர் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை வச்சு டெய்லி அதில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. அதான் லிமிட்டட் கேபிட்டல்னு சொல்கிறோம். தென் த கிரெடிட் ஸ்டாண்டிங். இது என்ன கடன் தகுதி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு வியாபாரி, அவருக்கு தான் எல்லா சொத்தும். அவர் தன்னுடைய ஸ்கில், தன்னுடைய இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டியெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவர் திறமையானவர். அவர் இந்த வேலையை செய்து இந்த கடனை திரும்ப தந்துடுவார். கடன் வாங்கினா இவருக்கு கடன் கொடுக்கலாம், இவருக்கு சரக்குகளாக கடன் கொடுக்கலாம், அல்லது பணமாக கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவங்களுக்கு வரும். அதை தான் கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கடன் பெறக்கூடிய ஒரு தகுதி. எளிதாக யாரும் கடன் தருவாங்க. ஏன்னா அவர் கடன் தீர்த்துருவார். அவருக்கு திறமை இருக்குது, அவருடைய சொந்த பிஸ்னஸ்ஸு, அவர் சொந்த உழைப்பு, இரவு பகலாக உழைக்கிறார், அவர் தந்து விடுவார் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் ஈஸியான ஒரு கடன் பெறக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுக்கொள்கிறார். கிரெடிட் ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் டைரக்ட் பர்சனல் கான்டாக்ட் வித் த கன்சியூமர்ஸ். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் தொழில் பண்ணுறதுனால த சிங்கிள் சோல் ப்ரொப்ரைட்டர் நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இண்டிவிஜுவலி. அந்த கஸ்டமரை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஹீ கேன் சப்ளை குட்ஸ் அக்கார்டிங் டு தேர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். அப்போ அந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பொருட்களை சப்ளை பண்ணி அவருக்கு கிரெடிட் கொடுத்து அவர்கிட்ட இருந்து பணத்தை என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட டைரக்ட் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸுடைய அந்த பிஹேவியர்ஸ் தெரியும், இவருக்கு கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதாங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நேரடி தொடர்புகள் வாடிக்கையாளர்களோடு இருக்கும் பொழுது அது பிஸ்னஸ்க்கு ஒரு சிறந்த ஒரு நன்மை பயக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெகிழ்வுத்தன்மை. ஃப்ளெக்சிபிலிட்டியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தனி ஒரு வணிகர் அவர் என்ன நினைப்பார், சரி 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவோமா, ரைட் கொடுத்துருவோம், ஒரு முடிவு எடுத்துருவார். சரி இந்த கஸ்டமர் அடிக்கடி நம்மகிட்டே வாங்குறவர், அவருக்கு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுவோம். இல்லை இந்த கஸ்டமர் இஸ் அ ரெகுலர் கஸ்டமர், ஸோ தட் we can give it credit sale. ஒரு கடனுக்கு கொடுத்துருவோம், ஒரு வாரம் கழித்து பணம் தந்துடுவார். இது மாதிரி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸுக்கு தகுந்த மாதிரி he can change the requirement of the business as well as the nature of the business as well as fixing of selling price. அதுக்கு ஒரு விற்பனை விலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுல, இந்த வாடிக்கையாளருக்கு கடன்கள் வழங்கி பணங்களை வாங்குறதுல, இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள்லேயும் அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் தன்மையோடு நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்ள முடியுது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக இதில் சில குறைபாடுகளும் இருக்குது. இந்த தனியாள் வணிகம் அப்படிங்கிறதுல சில குறைபாடுகள் இருக்குது. என்னென்னா, நம்பர் 1, லிமிட்டட் கேபிட்டல். சின்ஸ் த கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல், he may have a limited volume of capital.
ஒரு தனி மனிதனால் எத்தனை லட்ச ரூபா போட முடிஞ்சிடும்? அது எப்படி ஒரு 15-20 லட்ச ரூபா போட்டுருவார் முதலீடு. சில தொழில்களை செய்வதற்கு இன்றைக்கு ஒரு 60 லட்ச ரூபா, 80 லட்ச ரூபா அல்லது 1 கோடி ரூபா தேவைப்படும். அங்கே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்தால் மட்டுமே அந்த தொழிலை செய்ய முடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வருது. எனவே குறைவான முதலீடு, லிமிட்டட் கேபிட்டல் அல்லது அளவான மூலதனம் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்கிறது. தனி மனிதன் அவனால் முடிந்தது அவ்வளவுதான். ஹீ கேன் புட் கேபிட்டல் மேக்ஸிமம் ஆஃப் 20 lakhs, ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் போட்டு ஒரு தொழிலை செய்யலாம்னு நினைக்கலாம். ஆனால் இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 80 lakhs, ஒரு 1 crore, ஒரு 1.5 crores. அப்போது அந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படும் பொழுது ஒரு இண்டிவிஜுவலால் அதை செய்ய முடியல. ஒரு தனியாள் வணிகம் என்பது இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அதில் எது டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு? அளவான முதலீடு, லிமிட்டட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு குறைபாடாக அமைஞ்சுகிறதுன்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து த லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் அங்கே இருக்கார். அவர் தான் ஹிம்செல்ஃப் த ஓனர், எவ்ரி திங். ஒரு ஆள் தான் இருக்கார். அவருக்கு எவ்வளோ தான் திறமை இருக்கும்? அவருடைய ஒரு ஆளுடைய தனிப்பட்ட திறமையை வைத்து தான் அந்த தொழில் முழுசும் நடத்தணும். அப்போ அது சில நேரங்களில் குறைபாடாக அமைந்து விடுகிறது. ஒரு 3 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, 2 அண்ணன் தம்பி 3 அண்ணன் தம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸை வந்து கவனிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் பர்ச்சேஸை பார்ப்பார், ஒருத்தர் சேல்ஸை பார்ப்பார், ஒருத்தர் ஸ்டாக்கெலாம் சரியாக இருக்கா, பேங்க் போகணுமா, பேங்க்கில் பேமெண்ட் என்ன கொடுக்கணும், அமௌண்ட் இன்னும் எவ்வளோ வெளியில் கிரெடிட்டார்ஸ் நமக்கு பணம் தர வேண்டியிருக்கு, பணம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு, டெட்டார்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் நமக்கு வர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ஒருத்தர் கண்காணிச்சு விடுவார். ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் எல்லாம் ஒருத்தர், பர்ச்சேஸ் எல்லாம் ஒருத்தர், கவுண்டர் சேல்ஸ் எல்லாம் ஒருத்தர், ஒரு 3-4 பேர் அங்கே. சம்டைம் இஃப் இட் இஸ் த இண்டஸ்ட்ரி ஆர் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி, அதில் ஒரு சிலருக்கு பெரிய திறமை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உற்பத்தியில் ஒருத்தருக்கு சரியான திறமை இருக்கும். அவர் நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி கொண்டு வருவார். அப்போது இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறவனுடைய அந்த ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஸ்டேஜ், ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே 2-3 பேர் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே முடியாது. ஸோ சோல் ட்ரேட் ப்ரொப்ரைட்டர் கன்சர்னில் இது ஒரு மிக முக்கியமான குறைபாடு. லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில், பிகாஸ் ஒன்லி ஒன் பர்சன் engaged or he has to involve in all the activities of the business or the industry. அவர் எவ்வளோ தான் அவரால் முடியும், ஒரு லிமிட் தான் முடியும். ஸோ அங்கே வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவரால் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறதுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம். மிக முக்கியமானது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது வந்து இண்டிவிஜுவலாக கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. வாட் யூ மீன் பை அன்லிமிட்டெட் லைபிலிட்டி? அன்லிமிட்டெட், வரையறை இல்லாத அளவுக்கு பொறுப்பு. கடன்கள் அதிகமாயிட்டு அப்படின்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு பிஸ்னஸில் நம்மகிட்ட வந்து போதிய நிர்வாகம், பணம் இல்லை அப்படின்னா நம்முடைய சொந்த சொத்தும் அங்கே கொடுக்கணும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறோம். த ரைட் டு ரெக்கவர் தேர் டியூஸ் ஈவன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. த ரைட் டு ரெக்கவர் ஃப்ரம் த டியூஸ் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. எப்போ பர்சனல் ப்ராப்பர்ட்டிலாம் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை வருது, அவருடைய பிஸ்னஸில் தேவையான அளவுக்கு செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு, கடன்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவருடைய சொந்த சொத்தை பிடி. அவர் வீடு வச்சுருக்காரா, கார் வச்சுருக்காரா, ஊரில் லேண்ட் வச்சுருக்காரா, அதை சேல்ஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்ட்ஸை செட்டில் பண்ண சொல்லுன்னு கேட்போம். ஸோ அதை தான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது ஒரு மிக முக்கியமான குறைபாடு. பிஸ்னஸில் அடி விழுந்துட்டு அல்லது பிஸ்னஸில் வந்து நஷ்டம் தொடர்ச்சி ஆயிட்டு அப்படின்னா இருக்கிற வீடும் போயிடும், இருக்கிற சொந்த சொத்துக்களும் போயிடும், ஏலம் போயிடும். அப்போது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு
மிக முக்கியமான ஒரு குறைபாடாக இருக்குது. அவர் when the business asset are not sufficient to settle the business credits, debts, கடன்களை செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை, சொத்துக்கள் இல்லை பிஸ்னஸில் அப்படின்னா அவருடைய சொந்த சொத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. இது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குறைபாடாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது த லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், சிறப்பு தேர்ச்சி இன்மை அப்படின்னு சொல்லுவோம். சில ஸ்மால் பிஸ்னஸ் கன்சர்னில் சில நேரங்களில் இந்த இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஐடியா இல்லாமல் போயிடும். அப்போ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இல்லாததுனால, ஸ்பெஷலைசேஷன் அதில் இல்லாததுனால அவரால் அந்த பிஸ்னஸை சிறப்பாக செய்ய முடியலை. இது ரொம்ப சின்ன பிஸ்னஸ்ஸு, ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்குது. அதனால் அங்கே ஃபைனான்ஸ் ரிசோர்ஸஸ் இல்லை, சில வேளைகளில் வசதி இல்லை, அல்லது நிறைய எக்ஸ்பர்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது. cannot be employed more experts, சிறப்பு தேர்ச்சி பெற்றவங்களை கொண்டு நம்ம வேலைக்கு வைக்க முடியாது. ஏன்னா நம்மளே ஒரு சின்ன கடை தான் நடத்திட்டு இருக்கோம், சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். நம்மகிட்ட அதுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஆதாரம் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியாது. அவன் 20,000 30,000 கேட்பான். ஸோ நம்ம மேக்ஸிமம் அட்வான்டேஜஸை நம்ம அவைல் பண்ணுற மாதிரி we cannot employ more skillful person because of lack of finance. அங்கே நிதி இருக்காது, ஆதாரம் இருக்காது. நம்ம அதிகமான ஒரு பணத்தை கொடுத்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஹைலி டெக்னிக்கல் ஓரியன்ட் பீப்புளை கொண்டு வேலைக்கு அமர்த்த முடியாது, ஸ்பெஷலைஸ்டு பீப்புளை கொண்டு நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன செய்யும், ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஸ்டி டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவசரமான முடிவு எடுக்கிற ஒரு நிலை அது ஹேஸ்டி டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவசரமாக முடிவு. ஒரு ஆள் தான் இருக்கார், சில நேரங்களில் என்ன செய்யணும் தெரியாது, வியாபாரத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு முடியாத நேரத்தில் அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவசரமாக எதாவது பண்ணிடுறாரு. இதை சேல்ஸ் பண்ணிடுவோமா, அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவோமா, அல்லது இதை குறைஞ்ச விலைக்கு விற்றுருவோமா, அல்லது இங்கே கடன் வாங்கிடுவோமா, அதிகமான கடன் எங்கே கிடைக்குதா, ஸோ ஒன்று அதிகமான கடனுக்குள்ளே போயிடலாம், அல்லது இருக்கிற சொத்தை குறைந்த விலைக்கு விற்க வேண்டியதாயிரும், அல்லது மிக வேகமாக குறைந்த செல்லிங் ப்ரைஸ் வச்சு விற்றுருவார். இப்படி ஏதாவது ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின் நிமித்தமாக அவருடைய பிஸ்னஸே அதோடு என்ன செய்யணும், க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலலாம் சில நேரம் இவங்க தள்ளப்படுவாங்க. ஏன், தனி ஒரு மனிதன், அவருக்கு ஆதரவு இல்லை, அவருக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நோ ஒன் டு ஹெல்ப் ஹிம் இன் த வே ஆஃப் த பிஸ்னஸ், இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட் வே, நோ ஐடியா. ஏன், ஹீ இஸ் அன் ஒன்லி இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி விரைவான முடிவுகளை அல்லது அவசரமான சில முடிவுகளை எடுத்து அதன் நிமித்தமாக அவர் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துடுது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. அப்போது இந்த பாடத்தில் நம்ம இப்போது என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, முதலாவது அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம். மிக முக்கியமாக அதனுடைய டெஃபனிஷன், இது நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். டெஃபனிஷனில் 2 பேர், டெஃபனிஷன் ஆஃப் சோல் ட்ரேடர் நான் என்ன அப்படிங்கிறதுக்கு ஹான்சன் ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. சோல் ட்ரேடர் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் வேர் எ பர்சன் இஸ் solely responsible for providing the capital, for bearing the risk of the enterprise and for the management of the business. 3 விஷயங்களை ஒரு தனிப்பட்ட மனுஷன், providing capital, bearing risk and for the management, நிர்வாகம் பண்ணணும், இடர்பாடுகளை எதிர்த்து நிற்கணும், முதலீடு போடணும். இந்த 3ஐயும் ஒரு தனி மனிதன் செய்து ஒரு வியாபாரத்தை நடத்தி லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு செய்வாரானால் அதான் சோல் ட்ரேடு அப்படின்னு சொல்லி J.I. ஹான்சன் அப்படிங்கிறவர் டெஃபனிஷன் கொடுக்குறார். அடுத்தது வீலர், இவருடைய டெஃபனிஷன், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்
is that form of business organization which is owned and controlled by a single individual. He receives all the profits and risks are of his property in the success or failure of the enterprise. இவர் என்ன சொல்கிறார், ஒரு கண்ட்ரோல்ட் அண்ட் பை சிங்கிள் இண்டிவிஜுவல், ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் இண்டிவிஜுவல். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ப்ராஃபிட்ஸும் அவருக்கு தான், ரிஸ்க்கும் அவருக்கு தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தனி மனிதன் தனது சொந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே சொந்த முதலீடு போட்டு லாபமோ அல்லது நஷ்டமோ அதை முழுமையாக ஈடுபட்டு செயல்படுத்தி லாபத்தை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதோடு இணைஞ்சு செயல்படுகிற ஒரு விஷயத்தை தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியாக கேட்கலாம். இந்த டெஃபனிஷன் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியாக கேட்பாங்க, சிறப்பியல்புகள் அல்லது பண்புகள். அதுவும் மிக முக்கியமாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு வந்து 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து இந்த வரையறா பொறுப்பு, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி. வாட் யூ மீன் பை அன்லிமிட்டெட் லைபிலிட்டி? இது 2 மார்க்ஸு அல்லது 3 மார்க்ஸில் மிக முக்கியம். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் வரும். அடுத்ததாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லையும் இது வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து வரையறா பொறுப்பு, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது வந்து 2 மார்க்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் இந்த பாடத்தில் ஒன்று. சரிண்ணா? அடுத்ததாக இந்த பாடத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹூ இஸ் கால்ட் சோல் ட்ரேடர் பார்த்தோம் டெஃபினிஷனில். அடுத்தது வந்து வாட் ஆர் த கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், ஒட்டு மொத்தமாக கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து இங்கே போட்டிருக்கு. எதெல்லாம் கார்ப்பரேட் கேட்டகரிஸ், எதெல்லாம் நான் கார்ப்பரேட். கார்ப்பரேட் என்பது ஒட்டுமொத்த குழு. பாருங்கள், இதுதான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸஸ்க்கு எங்கள் வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட் தனியார் இருக்குது, அப்புறம் கூட்டுறவு சங்கங்கள் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, அரசாங்கம், அதான் அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், அதான் கவர்மெண்ட் அரசு தொழில்கள். அடுத்ததாக வந்து தனியார் ப்ரைவேட் தனியார் தொழில்கள், அதாவது அரசு தொழில்கள், அடுத்தது தனியார் தொழில்கள். அடுத்தது வந்து கூட்டுறவு சங்க தொழில்கள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். இந்த அரசு தொழில்களில் 2 விஷயம். ஒன்று பப்ளிக் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனங்கள். அடுத்தது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், பொது பயன்பாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பப்ளிக், அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட், இப்போ பார்த்திங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கு. இது தமிழ்நாடு வந்து அவங்க ஒரு கார்ப்பரேஷன் வச்சுருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். அது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரயில்வேஸ் வச்சுருக்கு, அது பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ மைன்ஸ் இருக்குது, நெய்வேலியில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இருக்குது. இது மாதிரி கோலார் தங்க வயல் இருக்குது. இது மாதிரி வந்து அனல் மின்சாரம், அணு மின்சாரம் தயாரித்தல், அப்புறம் வந்து நம்ம இராணுவ தளவாடங்கள், மிலிட்ரி தேவையான இராணுவ தளவாடங்கள் தயாரிக்க பெரிய ஃபேக்ட்ரி, இவைகளெல்லாம் பப்ளிக் அண்டர்டேக்கிங் சொல்லி கவர்மெண்ட் கையில் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், கூட்டு பங்கு நிறுவனங்கள். இது வந்து நிறுவனம், கம்பெனினா நிறுவனம்னு சொல்கிறோம், கூட்டு பங்கு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது தனியாரில் இதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு தனியார் துறைகள் பல்வேறு நிலைகளில் இந்த நிறுவனங்கள் அமைத்து பல்வேறு பணிகளை செய்கிறாங்க. அப்புறம் மிக முக்கியமானது வந்து கோஆப்பரேட்டிவ், கூட்டு உறவு சங்கங்கள். இது வந்து கிராமப்புறத்தில் சாதாரண விவசாயிகளை இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக கூட்டுறவுத்துறை ஆரம்பிக்கப்பட்டது. நெசவாளர்கள், விவசாயிகள், சாதாரண தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டுறவுத்துறைகள் மாதிரி இவைகளை எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் வந்து கூட்டுறு நிறுவனங்கள்
கூட்டுறவு நிறுவனங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் தமிழில் இருக்குது. இதில் உனக்கு மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கூட்டுறவு நிறுவனங்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பண்புகள், ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ், 3 சிறப்பியல்கள் பற்றி எழுது. 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 3 சிறப்பியல்களை எழுதுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம் இல்லையா, சிறப்பியல்புகள். இதில் ஏதேனும் ஒரு 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்மைகள் குறைபாடுகள், தனியார் வணிகத்தினுடைய நன்மைகள் குறைபாடுகள். ஸோ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அதிகமான கேள்விகள் கேட்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம். இதை நல்லா இதில் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நன்றாக படித்திடுங்க. ரைட், see you.